தூத்துக்குடியில் டாஸ்மாக் கடை ஊழியர்களிடம் இரும்பு கம்பியை ரவுடி ஒருவன் காட்டி மிரட்டி சுமார் 2000 ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்களை அள்ளி செல்லும் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க கேட்கலாம். முத்துராமன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தூத்துக்குடி மாநகரின் 2ஆம் கேட் அருகே மையப்பகுதியில் அமைந்துள்ளது அரசு மதுபான கடை ஒன்று. இந்த மதுபான கடையில் நேற்று மாலை பொழுதில் மதுபான திட்டங்களில் இருந்து மதுபானங்களை லாரியில் இறக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இதற்காக டாஸ்மாக் ஊழியர் கடையின் கதவை திறந்து வைத்து மதுபான பெட்டிகளை கடைக்கு இறக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். இதைத் தொடர்ந்து மதுபான லாரி பெட்டிகளுடன் இருக்க லாரி மற்றும் ஊழியர்கள் சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து திடீர்னு அந்த பகுதியைச் சேர்ந்த பல்வேறு அடிக்கடி வழக்குகள் நிலுவையில் உள்ள பிரபல ரவுடி ஜேம்ஸ் என்ற நபர் இரும்பு கம்பியுடன் மதுபோதையில் டாஸ்மாக் கடைக்குள் நுழைந்து டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டியவாறு கடைக்குள் இருந்த பெட்டியில் இருந்த சுமார் 2000 மதிப்புள்ள மதுபாட்டில்களை எடுத்து சென்றுள்ளார். இதை தடுக்க முயன்ற ஊழியர்களை அவர் கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளதுடன் கல்லால் தாக்க முயற்சி செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஜனவரி மாதம் இதேபோன்று இந்த கடையில் டாஸ்மாக் ஊழியர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி ஜேம்ஸ் சுமார் 5000 மதிப்பிலான மதுபாட்டில்களை எடுத்து சென்றுள்ள சம்பவம் குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படாததை தொடர்ந்து தற்போது இதுபோன்ற சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது. தூத்துக்குடி அரசு மதுபான கடை பணிபுரியும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே காவல்துறை இந்த விஷயத்தில் தலையிட்டு ரவுடி ஜேம்ஸை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த சிசிடிவி காட்சி இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.